நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நம்ம எல்லாருக்குமே இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வாழ்க்கையில் வருது. இன்னும் சொல்லப்போனால் இன்பம் எங்கே வருது, துன்பம் தான் அதிகமாக வருது. சரி, இந்த துன்பம் ஏன் நமக்கு வருது அப்படின்னா, ஏற்கனவே நாம் நல்வினை தீவினைன்னு ரெண்டையுமே பண்ணியிருக்கோம். இந்த தீவினை பாவமாக மாறி அது நமக்கு அனுபவத்துக்கு துன்பமாக வருது. இதை அனுபவித்து தான் கழிக்கணும். அது நல்வினையானாலும் சரி தீவினையானாலும் சரி, நல்வினையை இன்பமாக அனுபவித்து கழிக்கணும், தீவினையை பாவமாக அனுபவித்து கழிக்கணும். இந்த தீவினையை யார் நமக்கு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா, இறைவன் தான் ரெண்டு வினைகளையுமே நமக்கு ஊட்டி அனுபவத்தை கொடுக்குறாரு. நல்வினையாகிய இன்பம் வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். தீவினையாகிய துன்பம் வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த தீவினை ஏன் வருது அப்படின்னா, வெற்றி பெற்ற ஒருவன் தான் எப்படி வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத பற்றி எப்பவுமே சிந்திக்கிறது இல்லை. அங்கே செருக்கு தான் அதிகமாக வரும். ஆனால் தோல்வி அடைஞ்ச ஒருத்தன் தான் அதனால் பெரும் துன்பமுற்று நாம் என்ன தப்பு பண்ணோம், என்ன பண்ணியிருக்கணும், எதனால் நமக்கு இந்த தோல்வி வந்துச்சு, அதனால் இப்படி துன்பம் வருது, இனி என்ன பண்ணி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற அறிவெல்லாம் தோல்வி அடைஞ்ச ஒருத்தனுக்கு துன்பத்தில் தான் அதெல்லாம் வரும். வெற்றி பெறும்போது வராத அந்த அறிவு தோல்வியில் துன்பத்தில் நிச்சயமாக நமக்கு வரும். அப்போ துன்பம் வரும்போது நம்மகிட்ட இருக்க குறைகளெல்லாம் நாம் கண்டுபிடிச்சு அதை நீக்கி அதை நிறைவாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படும். அப்படிங்கிறத சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கியிருப்பவர்க்கு அப்படின்னு தெய்வப்புலவர் தவம் அதிகாரத்தில் நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது தங்கத்தை புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அந்த மூசையில் வச்சு சுடும்போது அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள், அதாவது தங்கம் அல்லாத உலோகங்கள் இன்னும் மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்கி அது தூய்மையான தங்கமாக மாறுது. எத்தனை முறை சுட்டமோ அத்தனை தூய்மையாக அந்த தங்கம் மாறும். அதே போல் நமக்கு துன்பங்கள் வர வரதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களெல்லாம் நாம் கண்டுபிடிச்சு அதை நீக்குவதற்கான வழியையும் கண்டுபிடிச்சு அதை நீக்கி நாம் தூய்மையானவர்களாக ஆக முடியும். அதனால தான் நமக்கு துன்பம் வருது அப்படிங்கிறதையும், இந்த உலக பந்தங்களை எல்லாம் விட்டு இறைவன் திருவடியை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் தவம்ங்கிற அதிகாரத்தில் நமக்கு தெய்வப்புலவர் தெரிவிச்சிருக்காருன்னா, அப்போது ஞானம் வந்தாதான் தவம் செய்ய முடியும், தவம் செய்தாதான் இறைவன் திருவடியை அடைய முடியும். இப்போது முக்தி பெறணுங்கிற வேட்கை உள்ள எல்லாரும் துன்பம் வர்றதை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி அனுபவிக்கும் போது அதற்கு மேல்வினை எதிர்வினை செய்யாமல் இது நாம் செய்த வினையின் காரணமாக வந்தது அப்படின்னு சொல்லி அதை அனுபவித்து அதோடு கழிச்சிட்டோன்னா எதிர்வினை வராமல் அந்த துன்பம் நீங்கி போகுது. சரி, இறைவன் தான் இன்பத்தையும் துன்பத்தையும் ஊற்றாருன்னு சொல்கிறீங்க. இன்பம் வரும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, துன்பம் வரும்போது நாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே, அப்போ நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல இறைவனுக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம்? அப்போது நம்மளை அவர் கைவிட்டுட்டு எங்கேயோ போயிடுறாரு தானே. இப்படி எந்த நேரமும் உயிர்க்குயிராக தொடர்ந்து வராரு. புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானேன்லாம் திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்க அப்படிப்பட்ட இறைவன் துன்ப காலத்தில் மட்டும் நம்மளை ஏன் கைவிட்டுறாரு அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வருது. சரி, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நம்மளை மாதிரி ஒருத்தர் தினம் கோயிலுக்கு போனார், வழிபாடு பண்ணார், திருமுறைகளை படித்தார், சாத்திரங்களை படித்தார், உழவார பணி பண்ணார், எல்லாமே பண்ணார். இருந்தாலும் அவருக்கு துன்பம் வரும்போதெல்லாம், அடடா நான் இவ்வளவும் பண்ணியும் இறைவன் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினச்சி ஒரு நாள் இறைவன்கிட்ட வேண்டினார். இறைவா, நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும், நீ கூட இருந்தேன்னா எனக்கு இந்த துன்பம் இவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை தருமா, நீ ஏன் என்னை விட்டுட்டு போகிற, நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டார். உடனே கடவுளும் சரிப்பா நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்னு சொன்னார். இவருக்கு சந்தேகம், சரி நீ என் கூடவே இருக்கேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். நீயே சொல்ல கடவுளும் கேட்டபோது, நான் நடந்து வரும்போது எனக்கு பின்னாடி உன்னோட காலடி சுவடை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சரி அது உனக்கு தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போது இவர் நடந்து போகும்போதெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பார்,
இவரோட காலடி தடம் 2, இறைவனுடைய காலடி தடம் 2, மொத்தம் 4 தடம் இருக்கிறத அவர் பார்த்தார். இப்படி போய்கிட்டே இருந்தார். வாழ்க்கையில் இவருக்கு எப்போல்லாம் துன்பம் வருதோ அப்போல்லாம் பார்த்தா 2 காலடி தடம் மட்டும்தான் தெரிஞ்சுது. இவரும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நிறைய தடவை இதை கவனித்து பார்த்தார். ஒரு நாள் நினச்சாரு, இந்த சாமி எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் அவர் பண்ணுற காரியத்தை பற்றியா, சரியான சமயத்தில் நம்ம கை விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. இவர் சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்க, இவரை நேரிலே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சாமிகிட்ட போய், ஏன்பா இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். நீ சாமி என்னப்பா என்ன கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னார். இல்லை, நான் எப்பவுமே உன்னை என் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் தானே. ஆமாம், அதான் இருக்கேன்னு சொல்லி வரம் கொடுத்தனே, நீ கூட காலடி தடம்லாம் தெரியணும்னு சொன்னியே. ஆமாம் ஆமாம், அதில் தான் பிரச்சனையே. நான் பார்க்குறேன், எப்போல்லாம் எனக்கு துன்பம் வருதோ அப்போல்லாம் நீ என்னை கை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுற, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லையே, நான் கூடவே தானே இருக்கேன்னு சாமியும் சொல்கிறார். இல்லை, நான் தான் பார்க்குறேனே, எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன், அப்போல்லாம் 2 தடம் தான் தெரியுது. அப்போ நீ என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். அட முட்டாளே, உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீ தான் அதை சமாளித்து மேலே வர்றேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லைடா, உனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் உன்னை நான் என்னோடய தோளில் சுமந்துக்கிட்டு போகிறேன். அதனால தான் அந்த கஷ்டத்துலேருந்து நீ விடுபட்டு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நீயா உன்னோட திறமையில் அதை தாண்டி வந்துடுவியா? நல்லா கவனிச்சுப்பாரு. அப்போ தெரிகிறது உன்னோட காலடி தடம் இல்லை, என்னோட காலடி தடம் தான் தெரியுது. நீ என் தோள் மேலே உட்காந்துருக்கிறதுனால உன்னோட காலடி தடம் உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம் சாமி. இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் தொடரும் தொண்டரை துக்கம் தொடர்ந்து வந்து அடரும் போது அரணாய் அருள் செய்பவர் கடலின் நஞ்சு அணிகண்டர் கடிபுனல் படரும் செஞ்சடை பாலைத்துறையரே அப்படின்னு பாலைத்துறை தேவாரத்தில் நமக்கு அருள் செய்கிறார். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் துக்கம் தொடர்ந்து வந்து அடரும்போது, அவர்களுக்கு துன்பம் வரும்போது அரணாய் அருள் செய்பவர், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் பொருட்டு, அதை அனுபவித்து கழித்து அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் பொருட்டு நமக்கு உடனாகவே, அதுவும் அரணாகவே இருக்காராம். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நோய் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய தீவினையின் காரணமாக நமக்கு நோய் வருது. நோய் வந்த போதும் அடடா எனக்கு இப்படி நோய் வந்துட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் நோய் வந்த போது எத்தனையோ பேர் உடனே மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் எங்கே போய் கடன் வாங்கலாம், பணம் இருக்கிறவங்க கூட எனக்கு கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையே அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு எங்கே போய் இதுக்கு சிகிச்சை செய்யலாம் அப்படிங்கிற மருத்துவரை தேடி அலைஞ்சிட்ருக்க காலத்தில் நமக்கு நோய் வந்த போது அதை சமாளிப்பதற்கு பண வசதியும் கொடுத்து, நமக்கு கூட இருந்து பார்க்குறதுக்கு ஆட்களையும் கொடுத்து, அதை தீர்க்கக்கூடிய வைத்தியரையும் நமக்கு தெரியப்படுத்தி அதை வைத்தியம் செய்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இறைவன் நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கருணை. இதெல்லாம் புரியாமல் நானும் தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நோய் வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதனால் நாம் செய்த தீவினை பயன் பாவமாக வரும், அதை நம்ம துன்பமாக அனுபவிச்சு தான் கழிக்கணும். அந்த நேரத்திலையும் இறைவன் உடனாக இருந்து நமக்கு உதவி செய்கிறாரு. அவருடைய கருணையின் காரணமாக நமக்கு பேரருள் புரிந்து அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதோடு மட்டுமில்லாமல் மறுபடியும் அப்படி ஒரு துன்ப நிலைக்கு நம்ம ஆளாகாமல் சரியான செயல்களை செய்யக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்து நம்ம பக்குவப்படுத்துகிறாருங்கிறது எவ்வளோ பெரிய கருணை. இதை நாம் உணர்ந்து அவரையே முழுசா சரணாகதி அடைஞ்சு அவரை வழிபட்டு இப்போது வந்திருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்கிறதோடு மட்டுமில்லாமல் இனி ஒரு துன்பம் வந்து நம்மை தாக்காத வகையில் அறிவு விளக்கம் பெற்று நல்வினைகளை மட்டுமே செய்ய, அதுவும் நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டு இறைவன் செலுத்துகிறான் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு அவரை வழிபட்டு நல்லகதி அடைய குருவருளும் திருவருளும் துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா.